அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் தமிழர்களின் பாரம்பரிய அளவீட்டு முறைகளை பற்றி நாம் காண்போம். தமிழர்கள் எல்லாவற்றையும் நுணுக்கமாக அணுகி ஆராய்ந்து பயன்படுத்தியவர்கள். அதற்கு உதாரணமாக இன்றைய அளவை முறைகள் பண்டைய காலத்திலிருந்து தொன்று தொட்டு பயின்று வந்துள்ளன என்பதை நாம் அறிய முடிகிறது. அவற்றில் சில அளவை முறைகளை நாம் இன்று காண்போம். முதலாவதாக முகத்தல் அளவை. முகத்தல் அளவை என்பது நீர்ம பொருள்களை அளப்பதற்கு பயன்படக்கூடிய ஒன்று. அவற்றை குறுகிய அளவிலிருந்து மிகுதியான அளவு வரை எவ்வாறு தமிழர்கள் அளந்தனர் என்பதை இக்காணொலியில் காண்போம். ஒரு ஆளாக்கு. முதலில் ஆளாக்கு என்பது 168 மில்லி லிட்டர் என்பதை குறிக்கிறது. ஒரு உலக்கு என்று இருக்கிறது. அது 336 மில்லி லிட்டர் குறிக்கிறது. ஒரு களம் என்பது 64.5 லிட்டரை குறிக்கிறது. ஒரு தூணி என்பது 21.5 லிட்டர் என்ற அளவினை குறிக்கிறது. ஒரு நெய்கரண்டி என்பது தேக்கரண்டி என்கின்ற அளவினை குறிக்கிறது. ஒரு எண்ணெய் கரண்டி என்பது 240 மில்லி லிட்டரை குறிக்கிறது. ஒரு பாலாடை என்பது நம் குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கருவி, அது நமக்கு தெரியும். அது 30 மில்லி லிட்டர் என்பதை குறிக்கிறது. ஒரு குப்பி என்பது 700 மில்லி லிட்டரை குறிக்கிறது. ஒரு அவுன்ஸ் என்பது 31 கிராம் என்பதை குறிக்கிறது. இவ்வாறாக தமிழர்கள் முகத்தல் அளவையை பயன்படுத்தி உள்ளனர். மேலும் எடையினை, தங்கம் போன்ற எடையினை அவர்கள் அளப்பதற்கு எல்லா அளவை முறைகளும் தானியங்களின் அடிப்படையில் தான் நாம் பண்டைய காலத்தில் அளந்திருக்கின்றோம். அவற்றில் சில அளவுகளை நாம் பார்ப்போம். ஒரு சோடு அப்படின்னா என்னன்னா 360 நெல் அளவு கொண்டது. இங்கும் ஆளாக்கு வருது. ஆளாக்கு அப்படின்னா 5 சோடு அளவு வந்துட்டு ஒரு ஆளாக்கு. 2 ஆளாக்கு ஒரு உலக்கு, 2 உலக்கு ஒரு உரி, 2 உரி ஒரு நாழி, 8 நாழி ஒரு குறுணி, 2 குறுணி ஒரு பதக்கு, 2 பதக்கு ஒரு தூணி, 3 தூணி ஒரு களம் என்று அளந்திருக்கிறார்கள். இது மிக நுண்ணிய அளவிலிருந்து மிக பெரிய அளவினை அளக்குவதற்கும் அளவு செய்வதற்கும் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். மிக நுட்பமான இந்த அளவீட்டு முறைகளை காணும் பொழுது மிகவும் வியப்பாக உள்ளது. நன்றி.